அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 22/6/2026 ஆனி மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. சூரிய உதயம் 5:54 சூரிய லக்னம் மிதுனம். அவிட்டம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், கட்டாயம் ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். மேசம் ராசி நண்பர்களே, இன்று நல்ல பலன்கள் உறுதியாக கிடைக்கக்கூடியதாகும். உங்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்பு இருக்கு. உங்களிடம் தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படலாம். ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் இன்று நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பை நீங்க பெறுவீங்க. உங்களுடைய செயல்திறன் நல்ல ஒரு பலன்களை பெற்றுத்தரும். கடின உழைப்பின் மூலம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இன்று அன்பான உணர்வுகளை உங்க துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. இதனால இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம். நிதி நிலைமை பாதுகாப்பானதாக இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான ஒரு நாளாக இருக்கு. புதிய முயற்சிகளில் இறங்கலாம். நீங்கள் நம்பிக்கையுடன் உங்களுடைய உணர்வுகளை காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பணிகளை குறித்த நேரத்தில் நீங்கள் முடிப்பீங்க. உங்கள் சக பணியாளர்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை நீங்கள் பெறுவீங்க. உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் கழிப்பீங்க. இதனால் அவர் மீது மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பணப்புழக்கம் போதிய அளவை விட உங்களுக்கு அதிகமாக காணக்கூடிய வகையில் இருக்குது. ஆன்மீக ஈடுபாட்டிற்கு நீங்கள் மன ஆற்றலுடன் காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று சில ஏமாற்றங்கள் காணப்படலாம். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். உங்களுடைய செயல்களில் தாமதங்கள் காணப்படலாம். இன்றைய சவால்களை சந்திக்க நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பணியிடத்தில் காணப்படக்கூடிய கடினமான சூழ்நிலைகள் காரணமாக உங்களுடைய பணியில் உங்களுக்கு ஆர்வம் குறையக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இதனால் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இல்லாத ஒரு நிலை ஏற்படும். உங்கள் துணையிடத்தில் இன்று உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டியது அவசியம். உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க இது உதவும். தேவையற்ற செலவுகள் காரணமாக பணம் கரையக்கூடிய வகையில் இருக்குது. பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு குறையக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பதட்டம் காரணமாக கால்வலிக்கான வாய்ப்பு இருக்குது. தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை பெற்றுத்தரும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. கடகம் ராசி நண்பர்களே, இன்று மன உளைச்சல் காணப்படலாம். பிறருடன் பேசும்பொழுது கவனமாக பேச வேண்டும். இசை மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் உங்களுடைய மனதிற்கு சற்று ஆறுதல் தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. சக பணியாளர்களுடைய காரணமாக பணியில் சில இடையூறுகள் ஏற்படலாம். பணியிடத்தில் நல்ல ஒரு சூழ்நிலை இருக்காது. அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். உங்கள் துணையிடத்தில் பேசும் பொழுது அமைதியாகவும் கவனமாக பேச வேண்டும். குடும்ப பிரச்சனை சம்பாத்தியமாக இன்று சில பேச்சுவார்த்தைகள் காரணமாக உறவில் சிக்கல்கள் ஏற்படும். நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம். பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்காது. செலவுகள் உங்களுக்கு அதிகமாக காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று பணிகளை உங்களுக்கு சாதகமாக காணக்கூடியதாகும். உங்களுடைய திறமைகள் மூலம் வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில், அது மட்டும் இல்லாமல் சக பணியாளர்களுடன் நல்ல ஆதரவு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் துணையிடத்தில் இன்று உங்களுக்கு சகஜமான அணுகுமுறையை கையாளக்கூடிய வகையிலும், அது மட்டும் இல்லாமல் சகஜமான அணுகுமுறை காரணமாக உங்களுடைய உணர்வுகளிடம் காணப்படும் இந்த உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள். கன்னிராசி நண்பர்களே, இலக்குகளை நிறைவேற்றுவீங்க. இன்று மகிழ்ச்சியான ஒரு நாள். நீங்கள் எடுக்கும் முக்கியமான முடிவுகள் நல்ல ஒரு பலன்களை பெற்றுத்தரும். பணி வளர்ச்சியில் முன்னேறுவீங்க. உங்களுடைய பணியில் மிகுந்த திருப்தி காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்று உங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவு பெறுவீங்க.
உங்கள் துணையிடத்தில் நல்லுறவு கொண்டிருப்பீங்க. இதனால் உறவின் அன்பும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆரோக்கியம் சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு. உங்கள் துணையிடத்தில் நல்லுறவு கொண்டு இருப்பீங்க. இருவரும் அன்பான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீங்க. இதனால் அன்பு மற்றும் அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இன்று உங்கள் துணையிடத்தில் திருப்தியான ஒரு நிலை இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படும் நம்பிக்கை உணர்வு உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் யதார்த்தமான அணுகுமுறையை கையாள வேண்டும். உங்களுடைய வளர்ச்சியில் தடைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. எனவே சுமாரான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். பணியிடத்தில் இன்று வெற்றி பெறுவதற்கு கடுமையாக முயற்சி தேவை. திறமையான பணியாற்ற நீங்கள் திட்டமிட வேண்டும். கருத்து வேறுபாடு காரணமாக உங்கள் துணையிடத்தில் நல்லுறவு புரிந்துணர்வும் காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இது இருவருக்கும் இடையிலான நல்லுறவை பாதிக்கும். நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்குது. குடும்பத்திற்காக நீங்கள் தேவையற்ற வகையிலான பணம் செலவு செய்ய நேரிடலாம். உணவு முறையை பொறுத்தவரை கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று கவலையுடன் காணப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்று எளிதில் உணர்ச்சி வசப்பட நேரிடலாம். அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய உணர்ச்சிகளை நீங்கள் கட்டுப்படுத்துங்கள். இன்றைய நாளில் பணியிடத்தில் காணப்படக்கூடிய சவால்கள் காரணமாக ஓய்விற்கு நேரம் இருக்காது. பணிகளை திறமையாக திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படுவீங்க. இது உறவின் நல்லிணக்கத்தை தக்க வைக்க இதனை தவிர்க்க வேண்டியது நல்லது. குடும்ப தேவைக்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய வாய்ப்பு இருக்குது. அதிக பொறுப்புகள் காரணமாக பணம் செலவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்குது. தனுசு ராசி நண்பர்களே, அன்றாட செயல்களை கையாளும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். உங்களுடைய மனதில் சஞ்சலமான எண்ணங்கள் காணப்படலாம். மன அமைதி பெற தியானத்தில் ஈடுபடுங்கள். அதிக பணிகள் காணப்படுவதால் இன்று பணியில் உங்களால் குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத ஒரு நிலை. உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படுவீங்க. உறவின் நல்லிணக்கத்தை இது பாதிக்கும் என்பதால் இதனை தவிர்க்க வேண்டும். தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு உங்களிடம் பணம் காணப்படாது. உங்களுடைய தேவைகளுக்கு நீங்கள் தேவையற்ற செலவுகள் காணப்படலாம். இதனால் உங்களுக்கு கவலை உண்டாக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. மகரம் ராசி நண்பர்களே, மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக இருக்குது. இலக்குகளில் வெற்றி அடைய வேண்டும் என்ற உங்களுடைய உறுதி உங்களை முன்னேற்றும். விரைந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு மனநிலை உங்களிடம் காணப்படலாம். பணிகளை பொறுத்தவரை மகிழ்ச்சியோடு செய்வீங்க. உங்கள் சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படலாம். உங்களுடைய அலுவலகத்தில் விருந்து அல்லது விழா கொண்டாட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்வீங்க. உங்களுடைய வீட்டில் நடக்க இருக்கக்கூடிய விழா ஒன்றை பற்றி உங்கள் துணையிடத்தில் பகிர்ந்து கொள்வீங்க. இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படலாம். சேமிப்பு உயர வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வதன் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு நாளாக மாற்றித்தரும். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு செலவுகள் அதிகமாக காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய இலக்குகளில் வெற்றி அடைய கடுமையாக நீங்கள் போராட வேண்டும். உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி அமைதியாக இருக்க வேண்டும். எது வந்தாலுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தள்ளி போட வேண்டும். உங்களுடைய பணிகளை பொறுத்தவரை இன்று பணிகள் காணக்கூடியதாகவும் குறித்த நேரத்தில் உங்களுடைய பணிகளை முடிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படலாம். இது உங்களுக்கு கவலை ஏற்படுத்தும். குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணையிடத்தில் நல்லுறவை பகிர்ந்து கொள்வீங்க. இந்த குடும்ப நலனுக்காக பணத்தை செலவு செய்யக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டமான ஒரு சூழ்நிலை காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும். ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களை நீங்கள் ஈடுபடுத்தி கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வதன் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு நாளாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக அன்பான நேர்மையான உணர்வுகளை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படலாம். நிதி நிலைமை பாதுகாப்பானதாக இருக்குது. உங்களுடைய வங்கி இருப்பு கணிசமாக உயரக்கூடிய வகையில் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க. இன்று மிகவும் உற்சாகமாக காணப்படுவீங்க. இதனால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது.
ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்குது. என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.